என் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். என்னோட ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? என் வாய்ஸ் கேக்குதா? எஸ் மேம். ஓகே. என் ஸ்க்ரீன் விசிபிளா இருக்குல்ல? எஸ் மேம். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ப்ராஜெக்ட்ட உங்களுக்கு ரன் பண்ணி பார்க்குறோம். ஓகே. இப்போ நம்ம இதில் வந்து மெயின் டாட் பை இருக்கு, இண்டெக்ஸ் டாட் பை இருக்கு, எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ரெஜிஸ்டர் யூசர், லாக் யூசர், அத்தன்டிகேஷன் நம்ம செக் பண்ணல, ரைட்? லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இந்த அத்தன்டிகேஷன் செக் பண்ணல. இந்த அத்தன்டிகேஷனுக்கு டோக்கன் எப்படி வரும், எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லித்தரேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே டன். இப்போ என்னோட ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் டெலீட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக தான் கிரியேட் பண்ண போகிறேன். என்னோட யூபிகானில் வந்து நான் ரன் பண்ண போகிறேன் என்னோட மெயின் டாட் பையை. ஓகே டன். இது ரன் ஆகுதான்னு செக் பண்ணணும்னா இந்த லிங்க்கை நீங்கள் டேரெக்டாக இங்கே ஃபாலோ பண்ணால் போதும். ஓகே ஓகே. ஏபிஐ இஸ் ரன்னிங் சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் கிடைச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணலாம், இது என்னோட ப்ரௌசரில் நான் ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்போ நம்ம லாஸ்ட் டைம் இந்த கெட் போஸ்ட் புட் டெலீட் பண்ணோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? க்ரூட் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? திருப்பி பண்ணி காட்டணுமா? என்னாச்சு? பண்ணணுமா இல்ல டைரக்டா ஆத்தென்டிகேஷன் போயிடலாமா? பண்ணுவோம். ஸ்டூடண்ட் ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் அப்ப கிரியேட் பண்ணிடலாமா? ஓகே. நான் கிரியேட் பண்றதுக்கு எதை யூஸ் பண்ணணும்? போஸ்ட் தான் யூஸ் பண்ணணும், ரைட்டா? இப்போ கிரியேட் பண்ணதுக்கு நான் போஸ்ட் யூஸ் பண்றேன். போஸ்ட்ல ரைட் அவுட். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்லாம் கொடுக்கணும். ஹர்ஷிதா, உங்க லாஸ்ட் நேம் என்ன? அர்ஷிதா தான் மேம். ஓகே. இல்லடா, இனிஷியல் எம் மேம். என்னது? எம். எம். ஓகே ஃபைன். உங்களுக்கு மெயில் நானே கொடுக்குறேன். நான் இது சும்மா ரேண்டமா தான் கொடுக்குறேன். எது மிஸ்டேக் நான் பண்ணி பாருங்க. எஸ். இது எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். நான் எக்ஸிக்யூட் பண்ண உடனே எனக்கு இன்ஃபர்மேஷன் இங்கே கிடைக்கும். ஓகே. ஃபேமஸ் நான் இன்னொரு டீட்டெயில் ஃபில் பண்ணணும். இப்போ உங்க 3 பேரோட பேருமே இப்போதைக்கு சும்மா கொடுக்குறேன். ஸ்ரீனி, உங்க இனிஷியல் தான்? எஸ் மேம். ஓகே. ஓகே. இப்போ நான் 3 ஐடி கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஐடிக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்தனால இண்டிவிஜுவலா தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே. இப்போ இது எல்லாத்தையும் நான் ரீட் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த கெட் ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்றேன். ரைட் அவுட், எக்ஸிக்யூட். நம்ம ஏன் எக்ஸிக்யூட் கொடுக்குறோம்? நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? கனெக்ஷன் டாட் எக்ஸிக்யூட் கொடுத்தோமா? அந்த எக்ஸிக்யூட் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும்? அந்த ஆப்ரேஷன் உங்க SQL query ரன் ஆகும். இப்போ ஓகே. என்கிட்ட 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 3 ஸ்டூடெண்ட்ல நான் ஒரு ஸ்டூடெண்ட்டை இப்போ டெலீட் பண்ணணும்னு வைங்க. நீங்க இந்த போஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே மினிமைஸ் ஆயிடும். இப்போ நான் ஏதாவது அப்டேட் பண்ணணும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டோட பிளேஸ் நான் மாற்றணும்னு வைங்க. அவங்க ஃபர்ஸ்ட் நேம் ஹர்ஷிதா. ஹர்ஷிதாவை நான் ஹர்ஷின்னு மாற்றிட்டேன்.
14 ஓகே இப்போ நான் அப்டேட் பண்ணிட்டேன். இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண உடனே உங்கள் கேர்ள் நீங்கள் அந்த ஃபாஸ்ட் ஏபிஐ கிரியேட் பண்ணியிருக்கீங்கல்ல, உங்களோட ஹெச்டிடிபிலையும் சரி எல்லா இடத்துலையுமே அந்த இன்ஃபர்மேஷன் அப்டேட் ஆகிடும். சேமஸ் உங்கள் ரெஸ்பான்ஸ்லையுமே. உங்கள் ரெஸ்பான்சஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட் அப்டேட்டுன்னு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் வேணும்னா இந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷனையுமே கெட் பண்ணணும்னாலும் கெட் பண்ணிக்கலாம். அதுக்கு திருப்பி நீங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பர்த் இயர், சிட்டின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங் எஸ் கொடுக்கணும். ஓகே, இதுவும் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் டெலீட் பண்ணணும் ஒரு ஸ்டூடெண்ட். டெலீட் பண்ணுறதுக்கு நீங்கள் டைரெக்டாக ஐடி கொடுத்தா மட்டும் போதும். ஓகே, இப்போ ஒன்றுன்னு கொடுத்து நான் எக்ஸிக்யூட் கொடுத்துட்டேன்னா என்னோட ஸ்டூடெண்ட் டெலீட்டர். ஓகே, இப்போ நான் இல்லாததை டெலீட் பண்ணணும். இப்போ நான் 4ன்னு கொடுக்குறேன். 4ன்னு ஒரு கவுண்ட் என்கிட்ட இல்லவே இல்லை. இப்போ அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன காட்டுது? எனக்கு ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்டுன்னு காட்டுது. ஓகே, புரியுதா? உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி எப்படி இருக்கு? உங்க கண்ட்ரோல் அலோவ் ஆயிருக்கா இல்லையா? லென்த் என்ன, நீங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் லென்த் என்ன, இது எல்லாமே எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கேயே அவுட்புட்ல டிஸ்பிளே ஆயிடும். கிளியர்? இப்போ இந்த க்ரூட் ஆப்ரேஷன்ல எந்த டவுட்டும் இல்லையே? இல்லை வேற ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணணும்னா சொல்லுங்க. நந்தகுமார், எதுவும் டவுட் இருக்கா? No, ma'am. நோ டவுட். ஓகே, இப்போ அத்தன்டிகேஷன் பேர்லாமா? நம்ம அத்தன்டிகேஷனுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு ரெஜிஸ்டர் லாகின் காட்டுது. இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் தான் கொடுக்கணும். ஸ்டூடெண்ட்னு ஒரு யூசர் நேம், ஒரு 6 பாஸ்வேர்ட். இது எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு? அத்தன்டிகேஷன் த்ரூ உங்களுக்கு அத்தன்டிகேஷன் பெர்மிஷன் கிரியேட் ஆயிருச்சு. நான் என்ன சொன்னேன்? நீங்கள் அத்தன்டிகேஷன் ஐடி கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதில் மெயின் இம்பார்ட்டன்ட் திங் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? உங்களுக்கு ஒரு டோக்கன் கிரியேட் ஆகும். நீங்கள் ஏபிஐ யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லை நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஏபிஐ எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஹர்ஷிதா அண்ட் ஸ்ரீனி உங்கள் 2 பேத்துக்கும் தெரியும் ரைட்டா? நம்ம ஏஐ ப்ராஜெக்ட் பண்ணும்போது சாட்பாட் கிரியேட் பண்ணும்போது எப்படி ஏஐ ஆக்சஸ் பண்ணணும், ஓப்பன் சோர்ஸ்ல எப்படி ஏபிஐ கீ கெட் பண்ணணும்னு சொல்லி தந்தேனே, அவங்க இருக்கா? அந்த ஏபிஐ கீயை நம்ம எப்படி ஆட் பண்ணணும்? இப்போ உங்களுக்கு ஏபிஐ கீ இந்த மாதிரி தான் கிரியேட் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ணதுக்கு டோக்கன் ஆக்சஸ் ஆயிருக்கு. நம்ம இங்க ப்ராஜெக்ட்ல என்ன கொடுத்துருக்கோம்? எனக்கு அத்தன்டிகேஷன்ல ஒரு டோக்கன் கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோமா லாஸ்டா? அந்த டோக்கன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ எனக்கு டோக்கன் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ரன் பண்ண போறேன். இதே டோக்கன் நான் ரன் பண்ணும்போதும் எனக்கு கிடைக்கும், ஒரு டோக்கன் கிடைக்கும். இப்போ நான் லாகின் பண்றேன். இப்போ நான் கிரியேட் பண்ண அதே லாகின்க்கு தான் நான் லாகின் பண்ண போறேன். ரெஜிஸ்டர் பண்ண வேல்யூக்கு சேம் ஸ்டூடெண்ட் 3 4 5 6. ஓகே, இதை நான் எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். இப்போ நான் இங்கே எக்ஸிக்யூட் பண்ண உடனே எனக்கு ஒரு டோக்கன் கிரியேட் ஆயிடுச்சா? டோக்கன் ஆக்சஸ் டோக்கன். இந்த டோக்கன் ஆக்சஸ் பண்ணால் இந்த பர்டிகுலர் யூசரோட எல்லா டீட்டெயில்ஸையும் நான் கெட் பண்ணிக்கலாம். இதைத்தான் நான் என்ன பண்ண போறேன்? என்னோட ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் சொன்னேன்னா என்னோட அட்மின் யூஸ் பண்ணிக்கலாம், என்னோட கம்ப்ளீட் ரெக்கார்டை, என்னோட ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்டோட பர்டிகுலர் ரெக்கார்ட் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். டீச்சர் வந்து டீச்சரோட ரெக்கார்டையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்ட்டோட ரெக்கார்டையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பெர்மிஷன் கொடுப்பேன்னு சொன்னேன்ல, அந்த ஆக்சஸ் டோக்கனை இந்த மாதிரி தான். இந்த டோக்கனை தான் நீங்க யூஸ் பண்ணிக்குவீங்க. அந்த டோக்கன் டைப் பார்த்தீங்கன்னா பியரர் டோக்கன் டைப். ஓகே, இப்போ எனக்கு லாகின் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சு. உங்க லாகின் சக்சஸ் ஆயிருச்சுன்றதுக்கு இண்டிகேஷன் உங்களுக்கு டோக்கன் கிடைச்சா. ஓகே, அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? லாகின் வரைக்கும் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இதை வந்து நான் என்ன பண்ணலாம்? இப்போ டைரக்டா ஒரு வெப் பேஜ்ல யூஸ் பண்ணணும். அதுக்கு தான் நான் என்ன பண்ணிருக்கேன்? index.html கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த index.htmlக்கு நான் என்ன பண்ண போறேன்? கோ லைவ் கொடுக்குறேன். அதாவது லைவ்ல என்னோட சர்வர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும். நான் இந்த கோ லைவ் கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ நம்ம இது கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, எனக்கு ஆமா அத்தன்டிகேஷன் ஒர்க் ஆகுது, ரெஜிஸ்டர் ஒர்க் ஆகுது, லாகின் ஒர்க் ஆகுது. அது எப்படி மேம் நம்ம ஒர்க் ஆகிற மாதிரி தான் கொடுப்போம். இப்போ நீங்க தப்பானது கொடுத்தாலுமே அது ஒர்க் தான் ஆகும். ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்போ நான் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பதிலாக வெறும் எஸ் மட்டும் கொடுக்குறேன். எஸ் மட்டும் கொடுத்துட்டு என்னோட லாகின்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லை. ரெஜிஸ்டர் பண்ணாம நான் டைரக்டா என்ன பண்ண போறேன்? லாகின்ல ஒரு
ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு குடுக்குறேன். ஓ! சாரி நான் லாகின்லயே ரெஜிஸ்டர்ல குடுத்துட்டேன். சாரி இது டெலீட் பண்ணிட்டேன். சாரி. அச்சச்சோ! 2 வேல்யூ கிரியேட் பண்ணிட்டோமா? ஓகே நோ ப்ராப்ளம். நான் என்ன பண்றேன், லாகின்ல போயிட்டு இந்த ஸ்டூடண்ட்ன்றது ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு. எஸ்ஸுமே இப்ப வந்துருச்சு. நான் என்ன பண்றேன், வெறும் 1 மட்டும் குடுக்குறேன் என்னோட பாஸ்வேர்டுக்கு. இத எக்ஸிக்யூட் பண்றேன். இப்ப எனக்கு என்ன காட்டுது? இன்வாலிட் கிரெடென்ஷியல்ஸ்ன்னு காட்டுதா? அப்போ நான் கிரியேட் பண்ணாத ஒரு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாத ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட நான் ஆக்சஸ் பண்ண முடியாது. நான் ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணணும்னா இமெயில்லயுமே நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணாம நம்ம அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியாது. சேம் இஸ் ஹியர். ஓகே கிளியர். இப்போ இதுல அத்தன்டிகேஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? No, ma'am. ஓகே ஃபைன். இப்போ நம்ம ஆப் இருக்கு. இது வந்து அப்ளிகேஷன். ரியல் டைம்ல நீங்க ஒரு வெப் ஆப்பா கிரியேட் பண்றீங்கன்னா இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின் இப்பெல்லாம் ஃபார்ம் வருது பாத்திருக்கீங்களா? நம்ம எதுக்காவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா இந்த மாதிரி எல்லாம் சும்மா யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் இல்லாம உங்களோட மெயில் ஐடி கொடுங்க, உங்க ஃபர்ஸ்ட் நேம் என்ன, லாஸ்ட் நேம் என்ன, அப்புறம் இது நீங்க உங்க ரெஸ்யூம் அப்டேட் பண்ணுங்க, இல்ல உங்களுடைய கிளாஸ் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்டேஷன் தான். ஃபார்ம் மாதிரி கேட்கும். அந்த ஃபார்மை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்க ஐ மீன் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்னு வரும். இன்ஸ்டன்ட் நம்ம ஆக்சுவலா கிரியேட் பண்ணும்போது இப்படிதான். இப்போ நான் ஒரு வேல்யூ கிரியேட் பண்றேன், ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். நியூ வேல்யூ ரெஜிஸ்டர் பண்றேன்னா ஸ்டூடெண்ட். இது வந்து புதுசு. இது கம்ப்ளீட்லி நியூ. நான் ஆப்ல இது கிரியேட் பண்ணிருக்கேன். இது வந்து ரியல் டைம்ல என்னோட ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகுதான் நான் செக் பண்ணிருக்கேன். இப்போ நான் அதை அப்ளிகேஷன்ல கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஸ்டூடெண்ட்னு ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெயில்டு. ஓகே டன். அப்போ இங்க நம்பர் கொடுத்து பார்ப்போம். 1 2 3 4 5 6. Email registration is failed. Leaving your mail card. Password. ஓகே நீங்க ஒரு நேம் கொடுத்தாதான் என்ன பண்ணுது, ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லின்னு வருது. ஓகே இப்போ இவங்க இந்த மேரிக்கே நான் லாகின் பண்ணிக்கிறேன். மேரி 1 2 3 4 5 6 லாகின் சக்சஸ்ஃபுல்லி. ஓகே இப்போ நான் இந்த மேரிக்கு பதிலா நான் ஜேஓஹெச்ன்னு கொடுத்து பார்க்குறேன். லாகின் ஃபெயில்டு. ஓகே தப்பான ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ணாதுக்கான லாகின் நமக்கு ஆக்சஸ் கிடையாது. இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்போதைக்கு ஏதாவது ஒரு நேம் நீங்கள் போடணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் நேம் ஆட் பண்ணணும்னா ஆட் ஸ்டூடெண்ட் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். அடுத்த ஸ்டெப் என்னன்னா நம்ம இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்புறம் இது அவங்க க்ரூட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ரியல் டைமில் இதில் எப்படி கெட் பண்ணுறீங்க, அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி ஆயிடுச்சு அப்படின்னு காட்டணும்ல, அது காட்டுறது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் என்னன்னா உங்களுடைய கிளவுட் டிப்ளாய்மெண்ட். ஆமாம் அதுக்கடுத்து நீங்கள் இது எப்படி கிளவுட்ல டிப்ளாய் பண்ணி இதை ஒரு ஆப்பாக கன்சிடர் பண்ணுறீங்க. இதை மொபைல் ஆப்பாக அடுத்து இன்டர்நெட் கன்வெர்ட் ஆகுறதுன்றது அடுத்த ஸ்டெப்பு. ஓகே இப்போதைக்கு ஒரு வெப் ஆப்பில் ஒரு பாதி யூஐ வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ரெஸ்ட் ஆஃப் த யூஐ கம்ப்ளீட் பண்ணிட்டு கிளவுட் டிப்ளாய்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏதாவது டவுட் இருக்கா? ரன் ஆகிறது புரியுதா? நம்ம ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? என்னாச்சும் ரொம்ப குவைட்டா இருக்கீங்க, கன்ஃபியூஸ்ட் ஆகுதா? எனி கன்ஃபியூஷன்? No, ma'am. நோ கன்ஃபியூஷன். ஹர்ஷிதா, ஸ்ரீனி, any confusion, any No, ma'am. clarity வேணுமா? And thank you so much for joining with me. Bye.